Yeah, hi friends. Today we are going to talk about types of sets 9th standard. It's 1.2 வந்து நீ ஃபுல்லா பார்த்துடலாம். லைக் எக்ஸசைஸ் 1.2 ஆக்சுவலாக ஒரே வீடியோ என்னால் கவர் பண்ண முடியாது. பட் டைப்ஸ் ஆஃப் செட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துடலாம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆக்சுவலாக இந்த எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே புரியுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் ஒரு 4th செட் எடுத்துக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் வந்து எம்டி செட் ஆர் நல் செட். ஓகேவா? எம்டி செட்னா என்ன, நல் செட்னா என்ன அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னா அது பேர் எம்டி செட் ஆர் நல் செட். ஓகேவா? அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் ஆஸ்கிங் இது ஜீரோன்னு ஒண்ணுமே இல்லாம ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தா ஏ இஸ் எம்டி செட். ஓகேவா? அந்த நேம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எம்டி செட்னா ஒண்ணுமே இருக்காது செட் தான் எம்டி செட். ஓகேவா? ஓகே. சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா என்னன்னா, அந்த செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதுக்கு பேர் சிங்கிள்டன் செட். ஓகேவா? சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட் அப்படின்னா, சிங்கிள்டன் செட்னா அந்த செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. there is only one element in the set is called as singleton set. A is a singleton set, B is a singleton set. ஓகேவா? ஓகே. தேர்டு வந்து ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னா என்னன்னா, லைக் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் செட் பேஸ்ட் ஆன் த கவுண்ட். ஓகேவா? ஃபைனைட் செட்னா லைக் இப்போ வந்து ஃபைனைட் செட்னா ஏன்னு கொடுத்துட்டு ஒரு ஃபைனைட் நம்பர் தான் இருக்கு. 1 2 3 4 10 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ கார்டினாலிட்டி கேட்டாங்கன்னா, கார்டினாலிட்டி தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் இஸ் கால்ட் அஸ் கார்டினாலிட்டி. அது வந்து அப்புறமேட்டு படிப்பீங்க. கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டினா என்னன்னா, number of elements in the set is called as coordinate. Note denoted by n of a. ஓகேவா? n of n number of elements in a is equal to 10. இது ஃபைனைட். ஓகேவா? இப்போ இன்ஃபைனைட் செட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா, யூ கேன் சே நேச்சுரல் நம்பர். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் இன்ஃபைனைட் செட். n போட்டு லைக் 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வருது இல்ல. ஸோ n of a is equal to infinity. n of n is equal to infinity. So it is equal to infinite set. ஓகேவா? I hope you understand what is meant by finite set and as well as infinite set. ஓகேவா? ஓகே. அடுத்து ஈக்விவேலன்ட் செட்னா என்னன்னா, இஃப் two sets are said to be equivalent if the number of elements on the set A is equal to number of elements set B. ஓகேவா? what I'm trying to say is equivalent set. ஓகேவா? ஈக்விவேலன்ட் செட் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ஈக்விவேலன்ட் செட்னா, if set A ல வந்து A is equal to 1 2 3 4 5, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 வச்சுக்கோங்களேன். B ல வந்து 6 7 8 9 வச்சுக்கோங்களேன். இப்போ n of A வந்து 4, n of B யும் 4. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி ஆர் ஈக்விவேலன்ட் செட். ஓகேவா? ஏ அண்ட் பி ஆர் ஈக்விவேலன்ட் செட். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஈக்குவல் செட் அப்படின்னா, ஈக்குவல் செட்னா என்னன்னா, இப்போ ரெண்டு எலிமெண்ட்ஸும் சேம் எலிமெண்ட்ஸ் கண்டெயின் பண்ணுது, அது இப்படி ஈக்குவல் செட்ஸ். ஓகேவா? ஈக்குவல் செட்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு செட்ஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டு செட்ஸ்லயும் சேம் எலிமெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது சேம் எலிமெண்ட்ஸ் இருந்தா அது பேர் ஈக்குவல் செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 இருக்கு. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 4 3 2 1 இருக்கு. ஆனா 1 2 3 4 தான் ரெண்டு கண்டெய்னர். ஸோ ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட்ஸ். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுமா? கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ் தான். ஓகேவா? யூனிவர்சல் செட்ஸ் வந்து ஆக்சுவலா யூ வில் பி லேர்னிங் யூனிவர்சல் செட் வந்து நான் அப்ப நடத்துறேன். ஏன்னா பிகாஸ் இப்போ நடத்தினாலும் அவ்வளவா புரியாது. யூனிவர்சல் செட் கான்செப்ட் வந்து இன்னும் நீங்க டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஐ எம் லீவிங் திஸ் யூனிவர்சல் செட் நவ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னா, லைக் சப்செட். சப்செட்னா என்னன்னா, ஒரு செட்டு வந்து இன்னொரு சப்செட்டுக்கு எப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சப்செட் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு பென்சில் பாக்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த பென்சில் பாக்ஸ்ல வந்து 4 பென்சில் இருக்கு, 2 இரேசர் இருக்கு. இவங்கிட்ட ஒரு 2 பென்சில் தான் இருக்கு, ஒரு இவன் பேரு ஸ்ரீராம், இவன் பேரு வந்து ரவிக்குமார். ஓகேவா? ஸோ ரவிக்குமார் இஸ் அ சப்செட் ஆஃப் ரவிக்குமார் இஸ் எ சப்செட் ஆஃப் ஸ்ரீராம். அப்படின்னா என்னன்னா, ரவிக்குமார்கிட்ட இருக்கிற எல்லாமே ஸ்ரீராம் கிட்ட இருக்கு. 2 பென்சில், ஒரு ரப்பர் இருக்கா, 4 பென்சிலே இருக்கு. ஸோ ரவிக்குமார் இஸ் சப்செட் ஆஃப். இதான் சப்செட் சிம்பிள். சப்செட் சிம்பிள் இஸ் நத்திங். சப்செட் சிம்பிள் எப்படி போடுறதுன்னா,
ஒரு சி கீழே ஒரு கோடு இஸ் கால்ட் சப்ஜெக்ட் சிம்பிள். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் சிம்பிள் சைன் ஆர் சிம்பிள். ஓகே, இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? சப்ஜெக்ட் ஆக்சுவலி ஐ எக்ஸ்பிளைன்ட் இட் வெரி வெரி புரியாம நடத்திருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் புரிஞ்சாச்சு. ஓகேவா? யூனிவர்சல் செட்டப் படிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பொறுமையா வேற என்ன படிக்கலாம் அப்படின்னா, லைக் எக்ஸாம்பிள் 1.6 படிக்கலாமா? கண்டிப்பா படிச்சிடலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.6ல வந்து யூ ஹேவ் 3 ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? 3 ப்ராப்ளம்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேர் ஆஸ்கிங் மீ வெதர் இட் இஸ் சப்ஜெக்ட் ஆர் நாட். ஓகேவா? வெரி வெரி ஈஸியான சம்ஸ் தான் ஆக்சுவலா. நீங்க போட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? ஆக்சுவலா லைக் இது ஸ்லோவா தான் நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் டீச்ட் எவ்ரிதிங் ஸ்லோலி ஃபார் த 5 பேஜஸ் ஆக்சுவலி. ஓகே. சிக்ஸ்த் சம் வந்து ஆக்சுவலா எக்ஸாம் 1.6 வரைக்கும் போட்டு நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? பிகாஸ் எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.6. ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.6 ஃபர்ஸ்ட் டைம் என்ன கேட்கறாங்கன்னா, தே ஆஸ்க் மீ வெதர் இட் இஸ் சப்ஜெக்ட் ஆர் 10 20 30 கொடுத்துட்டு இஸ் டேஷ் ஆஃப் 10 20 30 40 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 10 20 30 வந்து இங்க இருக்கு, 10 20 30 40 இங்க இருக்கு சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? செகண்ட் சம் வந்து PQR வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து XWXY கொடுத்துருக்காங்க. இங்க P வந்து இங்க இல்ல. ஸோ நாட் அ சப்ஜெக்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். செகண்ட் வந்து ரைட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஏபிபின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, லைக் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசின்னு கொடுத்துருக்காங்களா? ஏபிசியோட எல்லா சப்ஜெக்டும் எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, ஒரு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசி. எல்லா சப்ஜெக்ட் எப்படின்னா, ஏ ஒரு சப்ஜெக்ட், பி ஒரு சப்ஜெக்ட், சி ஒரு சப்ஜெக்ட், ஏபி ஒரு சப்ஜெக்ட், பிசி ஒரு சப்ஜெக்ட், சிஏ ஒரு சப்ஜெக்டா? ஓகே. அப்புறம் ஏபிசி ஒரு சப்ஜெக்டா? ஓகே. அப்புறம் 5னா ஒரு ஒரு எலிமெண்ட்டும் இல்லை. இது ஒரு சப்ஜெக்டா? ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ 3 + 6 + 7 + 8 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து நீங்க டிரைவ் பண்ணலாம். என்ன ஃபார்முலானா, ஆக்சுவலா தட்ஸ் அ ஃபார்முலா வந்து ஆக்சுவலா இருக்கு. இந்த ஃபார்முலா டெரிவேஷன் நான் சொல்றேன் ஆக்சுவலா. டெரிவேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் ஃபார்முலா. சப்ஜெக்ட் ஃபார்முலா என்னன்னா, ஆக்சுவலா அது உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல. பட் வந்து கிராஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா இது புக்லயே இல்ல. இட் இஸ் நாட் கிவன் இன் த புக். ஆக்சுவலி ஐ எம் டீச்சிங் யூ அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஏபிசி நான் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா? என்னன்னு வச்சுக்கோங்க. NC0 plus NC1 plus NC2 up to NCN is equal to 2 power n அப்படின்னு ஒரு 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஃபார்முலா படிப்பீங்க. ஆக்சுவலா இது உங்களுக்கு புரியுமான்னு கூட எனக்கு தெரியல ஆக்சுவலா. இந்த NC0னா என்னன்னு உங்களுக்கு புரியுமா? NC1னா என்னன்னு புரியுமா? NC2னா என்னன்னு புரியுமா? ஆக்சுவலா நான் ட்ரை பண்றேன். லைக் என்னன்னா, NC0 அப்படின்னா, இப்ப நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூசிங் 0 elements out of 5 elements is 1. Number of ways of picking having a combination out of 1 NC0, that is 3C1 plus 3C2 plus 3C3. இங்க 3C1 3C2 3C3 ஆக்சுவலா இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. பட் ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் யூ கேனாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அட் 9th ஸ்டாண்டர்ட் ஏஜ். ஓகேவா? 9th ஏஜ்ல யூ கேனாட் ஏபிள் டு 9th ஸ்டாண்டர்ட் ஏஜ்ல யூ கேன் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் ஃபார்முலா வந்து 2 power n. ஓகேவா? அது அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன் இந்த டைம், இந்த வயசுல. ஓகேவா? ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே, பை. அடுத்து டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ்னா என்னன்னா, இப்ப 2 செட்ஸ் டிஸ்ஜாயிண்ட்னா ரெண்டுமே தே ஆர் நாட் ஷேரிங் எனி காமன் எலிமெண்ட்ஸ் பிட்வீன் தேம். ஓகேவா? தட்ஸ் கால்ட் அஸ் டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகேவா? ஓகே. அடுத்து பவர் செட்ஸ். பவர் செட்ஸ்னா என்னன்னா, செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் செட் இஸ் கால்ட் அஸ் பவர் செட். ஓகே. அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1.8 வந்து நீங்களே பண்ணிடுவீங்க. லைக் எக்ஸாம்பிள் 1.7 நான் போடணுமா? போடுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.7 நான் போடுறேன். ஓகே.
Example 1.7, they are asking me to write all the subsets of A comma B. All the subsets are nothing but empty set ஒன்று வரும், A ஒன்று வரும், B ஒன்று வரும், AB ஒன்று வரும். The number of subsets வந்து 2 power 4, 2 power 2 ன்னு சொன்னேன். N of A. அதாவது 2 power N of A is nothing but 2 power 2 elements, 4 elements. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா ஆக்சுவலா. ஓகே, இதுவும் முடிச்சு. எக்ஸாம்பிள் 1.7 முடிச்சு ஆக்சுவலா உங்களுக்கு. அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 1.8 நம்ம போகலாமா? ப்ராப்பர் சப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா ப்ராப்பர் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பர் சப்ஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா நீங்க வந்து ரொம்ப தலையெல்லாம் வச்சுக்க வேணாம். ப்ராப்பர் சப்ஜெக்ட்னா இப்ப சப்ஜெக்ட்ல கூட தான் ப்ராப்பர் சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா ப்ராப்பர் சப்ஜெக்ட் வேற. அப்படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப வந்து இப்ப ஏல வந்து 1 2 3 4 வச்சுக்கோங்களேன். பி வந்து 1 2 3 4 வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஏ இஸ் a சப்செட் ஆஃப் பின்னு எழுதலாம். ஏன்னா ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ இஸ் பிரசன்ட் இன் பி. ஓகேவா? ஆனா ப்ராப்பர் சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் நாட் பி ஈக்குவல். ஓகேவா? ஈக்குவலா இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் பி ஒன் லெஸ் தேன். ஓகேவா? 1 2 3 இங்க வந்து 1 2 3 4 இருக்கா? லைக் ஏ மஸ்ட் பி a ப்ராப்பர் சப்செட். அப்படின்னா என்னன்னா, அது ஒண்ணு கம்மியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. லைக் இட் மஸ்ட் பி கண்டெய்னிங் வித்தின் ஏ. ஓகேவா? இது பியா இருந்துச்சுன்னா இது ஏவா இருக்கணும். ஓகேவா? புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா உங்களுக்கு புரியும். டிஸ்டன்ஸ் செட்னா உங்களுக்கு தெரியும். பவர் செட்னா வந்து செட் ஆஃப் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் கால்ட் அஸ் பவர் செட்ஸ். ஓகேவா? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எக்ஸாம்பிள் 2.9 வரைக்கும் 1.9 முடிச்சிடலாமா? கண்டிப்பா முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் 1.9. எக்ஸாம்பிள் 1.9ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, they have asked me to find the number of subsets and the number of proper sets of the subsets of x equal to a comma b comma c comma x comma y comma z. Number of subsets and proper subsets. Subsets, proper subsets. ப்ராப்பர் சப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னா, லைக் ஒண்ணே ஒண்ணு வந்து நீங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். அப்பதான் ப்ராப்பர் சப்ஜெக்ட்ஸ். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து 2 பவர் n of x, which is nothing but 2 power 6, which is nothing but 60. Number of proper sets is 64 minus 1 is equal to 63. Okay. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஆக்சுவலா லைக் இந்த சம்ஸும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? யா யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் படிச்சிடலாமா? இல்ல போதும்னு நினைக்கிறேன். வா ஒரு ஒரு 10 பேஜஸ் 11 பேஜஸ் படிச்சாச்சு நீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா பொறுமையாவே போலாம். பிகாஸ் வந்து ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு படிச்சுட்டா கூட உங்களுக்கு சரியா புரியாது. ஓகேவா? ஸோ நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா படிச்சாதான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? அதனாலதான் நான் இன்னைக்கு பொறுமையாவே நடத்தினேன் உங்களுக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் 1.2 கூட சிலதுல பார்க்கலாமா? ஜஸ்ட் சிலதை பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.2 ரொம்ப 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 ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஓகேவா? ஜஸ்ட் என்ன கூட நம்ம முடிச்சிடலாமா? சரி, இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒன்று எடுத்துட்டோம்னா நம்ம ஃபுல்லா முடிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் எல்லாமே முடிச்சிட்டோமான்னு கேட்டா, லைக் எக்ஸாம்பிள் 1.8 நீங்க முடிக்கல. நாங்க முடிக்கல. எக்ஸாம்பிள் 1.6 வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் 1.5 வந்து ஈக்குவல் செட்டான்னு கேட்டாங்க. அதை நீங்களே முடிச்சிருவீங்க. எக்ஸாம்பிள் 1.4 நீங்களே முடிச்சிருவீங்க. ஓகேவா? ஐம் நாட் கோயிங் டு டேக் த என்டையர் புக். ஓகேவா? சும்மா ஒரு ரஃபா மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். ஓகேவா? பிகாஸ் டோன்ட் ஹேவ் ஆல் த டைம் டுடே டு டேக் த என்டையர் புக். பட் ஐ வில் ட்ரை டு டேக் த என்டையர் புக். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.